ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷனை பார்த்துட்டு we move on to the next மாடல். சரிங்களா? ஸோ this is the practice sum what we given in our previous video. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60 மீட்டர் நீளமுள்ள சீரான கம்பியின் எடை 80 கிலோகிராம் எனில் 141 மீட்டர் நீளமுள்ள அதே கம்பியின் எடை எவ்வளவு? இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய லென்த்துக்கு ப்ரொபோர்ஷனலா தான் வெயிட் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ 60 மீட்டர் நீளமுள்ள கம்பி வந்து 80 கிலோ வெயிட்னா 1 மீட்டருடைய வெயிட் வந்து எவ்வளோ? சரிங்களா? எடை 1 மீட்டருடைய எடை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 80 கிலோகிராம் டிவைட் பை 60. சரிங்களா? இதுதான் வந்து 1 மீட்டருடைய எடை. அப்போ மொத்தம் எத்தனை மீட்டர் வேணும்? 141 மீட்டருடைய எடை வேணும். இப்போ therefore என்ன வரும்? 80 டிவைட் பை 60 இன்ட்டு 141. பூஜ்ஜியத்துக்கு பூஜ்ஜியம் கேன்சல். இதை 3ஆல் அடிச்சோம்னா 2, 4 3 12, மீதி 47. ஸோ இங்க 2 அடிச்சோம்னா 4. இப்போ 4 7 28, மீதி 2, நன்னாங்க 16 2 18. அப்போ 188 கிலோகிராம். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். ஸோ இன்னைய கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு ப்ரொஃபிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? அது வந்து ஃபார் எக்ஸ் மேன் இட் லாஸ்ட் ஃபார் ஏ டேஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ராணுவ முகாம்ல ஒரு 1000 வீரர்கள் இருக்கிறார்கள்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு போதுமான உணவு இல்ல மளிகை பொருட்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இருக்கு. சப்போஸ் இப்ப அதுல வந்து அடிஷனலா ஒரு 400 பேர் வராங்க. அப்படி இல்ல அதுல இருந்து ஒரு 400 பேர் வெளியே போறாங்க அப்படின்னா அந்த இருக்கிற மளிகை பொருள் இன்னும் எத்தனை நாளுக்கு வரும் மீதி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ தேர்ஃபோர் இப்ப இங்க இதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராணுவ முகாமில் 1000 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 70 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் உள்ளன. அப்படின்னா என்னது? ஒரு நாளைக்கு 1000 பேர் அப்படின்னா 70 நாளைக்கு 70,000. சரிங்களா? அப்போ 70,000 பேருக்கு தேவையான மளிகை பொருள் அங்க வந்து உள்ள இருக்கு. சரிங்களா? இப்போ என்னன்னா அடிஷனலா 4000 வீரர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் அப்போ இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 1400 பேர் வந்து அங்க இருக்காங்க. சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 70,000 டிவைட் பை 1400. இது எப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுல சார், ஒரு பாக்ஸ் மளிகை பொருள் இருக்கு. சரிங்களா? ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பாக்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 1000 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு 1000 பாக்ஸ் காலி ஆகுது. சரிங்களா? அப்ப இப்ப 1400 பேர்னா அப்போ ஒரு நாளைக்கு 1400 பாக்ஸ் காலி ஆகும். அதான் வந்து அதோடைய அர்த்தம். அப்ப இந்த 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிருங்க. 7ஆல் அடிச்சோம்னா இங்க 1 வரும். இது அடிச்சோம்னா 2. இது அடிச்சோம்னா 50. அப்ப 50 நாட்களுக்கு அந்த மளிகை பொருள் போதுமானதா இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த சம். இப்போ 276 வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் உள்ளது. அந்த பொருட்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு நாளைக்கு மொத்தம் 20 நாள். சரிங்களா? 276 வீரர்கள் இருக்கிறார்கள்னா அப்ப எல்லாமே ஒரு அந்த சொன்ன மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கங்க. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு பாக்ஸ், அதான் கணக்கு. இப்போ மொத்தம் 276 பாக்ஸ் ஒரு நாளைக்கு காலி ஆகுது. சரிங்களா? 276 வீரர்கள் இருக்காங்க. அப்போ 20 நாளைக்குனா இன்டூ 20. ஸோ இத்தனை பாக்ஸ் வந்து எனக்கு அவைலபிளா இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அப்போ இதுல என்ன சொல்றாங்க அவங்கன்னா 46 நாட்களுக்கு வேணும்னா டிவைட் பை 46. சரிங்களா? அப்படின்னு போட்டோம்னா எனக்கு கிடைச்சிடும். ஏன்னா இதுதான் இருக்கக்கூடிய மொத்த பாக்ஸுடைய எண்ணிக்கை. அப்போ 46 நாட்கள் இன்டூ எத்தனை மனிதர்கள்னு தெரியாது பட்டாளத்துல. இப்போ இன்டூ எக்ஸ்ன்னு போடணும். அதான் வந்து மீனிங். இப்போ எக்ஸ் வேணும்னா இங்க என்ன ஆகும்? 46 கீழே வந்துடும். அதை தான் இங்க கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இதை அடிச்சோம்னு வச்சுங்களேன், எவ்வளவு கிடைக்கும்? சிம்பிளி 6ன்னு கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? 46 5 46 இன்டூ 6 6 36 மீதி 3 6 4 24 24 பிளஸ் 3 27. ஓகே. அப்போ இங்க வந்து 6ன்னு வரும். அப்போ 6 இன்ட்டு 20 120.
அப்போ இங்க எக்ஸ்ங்கிறது 120. அப்ப 120 பேர் தான் வந்து என்ன ஆகணும்னா எனக்கு அங்க இருக்கணும். சரிங்களா? சோ அப்ப 120 பேர் தான் அந்த பட்டணத்துல இருக்கணும். இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 276 பேர் இருக்காங்க. அப்ப 120 பேர் தான் இருக்கணும்னா மீதி எத்தனை பேரை வெளியே அனுப்பணும்? 5 1 156 பேரை வந்து நான் என்ன பண்ணணும்? வெளியே அனுப்பணும். அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். சோ இப்ப அடுத்த சம் பாத்தீங்க அப்படின்னா 120 பேர் 200 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வைத்துள்ளனர். 5 நாட்களுக்கு பிறகு 30 பேர் தொற்று நோயால் இறந்து விடுகின்றனர் எனில் மீதமுள்ள உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு இருக்கும்? அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பாக்ஸ் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அப்போ மொத்தம் 120 பேரு 200 நாளுக்கு தேவையான பொருட்கள் வந்து இருக்கு. சரிங்களா? அப்போ இத மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 24,000 24,000 பாக்கெட்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? பாக்ஸஸ் இருக்கு. இதுல 5 நாளுக்கு பிறகுதான் 30 பேர் செத்து போறாங்க. அப்ப 5 நாள் வந்து 120 பேர் என்ன பண்ணிருப்பாங்க? சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 120 பாக்ஸ் அப்படின்ட்டு 5 நாளைக்கு எவ்வளவு பாக்ஸ் இருக்கும்? 600 பாக்ஸ் வந்து காலியாயிரும். சரிங்களா? அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 23,400 பாக்ஸ் தான் வந்து எனக்கு மீதி இருக்கக்கூடிய பாக்ஸ். சரிங்களா? இப்ப இந்த 23,400 பாக்ஸ் எத்தனை பேருக்கு குடுக்கணும்? மொத்தம் 120 பேர்ல 30 பேர் செத்து போயிட்டா மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 90 பேர் தான் இருக்காங்க. அப்போ இந்த 23,400 பாக்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 90 வீதம் குடுத்தா எவ்வளவு வரும்னு பார்த்தோம்னா 2 3 2 × 9 18 மீதி 5 54 6 9 54 0 260. அப்போ 260 நாட்கள் வந்து அந்த உணவு போதுமானதா இருக்கும் அந்த 90 பேருக்கு. அப்ப ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். So now you take this sum as practice. சரிங்களா? ஸோ இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளுடைய அடுத்த வீடியோல பார்ப்போம். சரிங்களா? ஐ ஹோப் நம்ம சேனல்ல போட்டிருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எளிமையா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.